அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யோவான் 16:20 சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வார்த்தையை சொன்னது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது நீங்க நம்புவீங்கன்னா, இந்த வசனத்தை இன்னைக்கு நீங்க நம்புங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எந்த காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிற தேவன் இவர். ஆமென். அப்போ உங்கள் துக்கத்தை இயேசு இன்று சந்தோஷமாக மாற்றுவார். உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இயேசு இன்றைக்கு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். என் கணவர் ரட்சிக்கப்படணுமே, என் கணவர் இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வரணுமே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். வேதத்துல பாருங்களேன், நிறைய பேரை சொல்லலாம். இன்னைக்கு 2 பேர் சொல்றேன். அன்னாள் துக்கப்படுறாங்க. அவங்க மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்றாங்க. தன் இருதயத்தையெல்லாம் ஊற்றிட்டாங்க. ஏன்? குழந்தை பிறக்கல, குழந்தை பிறக்க முடியல, சாத்தியம் இல்லை. ஆனா தேவன் அன்னாளின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். தீர்க்கதரிசியை கட்டளையிட்டார். அது மட்டும் இல்ல, அடுத்து அவளுக்கு மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள் என்று சொல்லுகிறாள். அப்ப உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சாத்தியமில்லாத காரியங்களை தேவன் சாத்தியப்படுத்துவார். உங்க வாழ்க்கையிலே சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியப்படுத்தி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அடுத்து நாயின் ஊர் விதவை பாருங்களேன். அங்கேயும் அற்புதம் எப்படி நடக்குது. அழுது கொண்டு போகிறாள். ஒரே நம்பிக்கை தான். அவள் பையன்தான் அவளோட நம்பிக்கை. அவனை வச்சுதான் அவளுடைய எதிர்காலத்தை அவள் யோசித்து வைத்திருந்தாள். இறந்து போயிட்டான். வாலிபன் இறந்து போயிட்டான். இயேசு பார்த்தாரு. அழாதேன்னு சொன்னாரு. இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, அழாத, நீ அழாத, உன் பிள்ளைங்களை குறித்து அழாத. என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, அழாத, நீ அழாதே. அவன் பாடையை தொட்டார். எல்லாரும் நின்னாங்க. வாலிபன் எழுந்திருந்தான். அவன் எந்திரிச்சிட்டான் பாருங்க. அப்போ எந்த காரியம் நடக்கவே நடக்காது அப்படின்னு, அதாவது அசாதாரணமான காரியம் நடக்க போகுது இந்த வாழ்க்கையில. இயேசு அசாதாரணமான காரியத்தை செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். அந்த வாலிபன் உயிரோடு வருவதெல்லாம் வாய்ப்பே இல்லாத விஷயம். ஆனா அசாதாரணமா இயேசு அற்புதத்தை செய்தார். அப்ப அவன் உயிரோடு வர்றதெல்லாம் வராத ஒரு காரியம். ஆனா அன்னைக்கு இயேசு அதை வர வைத்தார்ல. அப்ப சாத்தியமில்லாத காரியங்கள் நடக்கும், அசாதாரணமான காரியங்கள் நடக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாள் உங்க வாழ்க்கையிலே சந்தோஷமான நாளாயிருக்கும், பெரிய சாட்சியா இருக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.